ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 6th நியூ தமிழ் புக் டேர்ம் 1 உடைய லைன் பை லைன் கொஷின் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட PDF உங்களுக்கு வேணும்னா கீழே PDFன்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழை பல விதங்களில் போற்றியவர் யார்? பாரதிதாசன். தமிழை அமுது, நிலவு, மனம் என்று பெயரிட்டு அழைத்தவர் யார்? பாரதிதாசன். தமிழே உயிரே வணக்கம் என்ற பாடலை பாடியவர் யார்? காசி ஆனந்தன். பொய்யை அகற்றும் மொழி எது? தமிழ். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? 8. வான் தோன்றி வழி தோன்றி எனும் பாடலை பாடியவர் யார்? வாணிதாசன். உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளது? 6000. தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் யார்? பாரதியார். தமிழென் கிளவியும் அதனோரற்றே என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல்? தொல்காப்பியம். தமிழன் கண்டாய் என பாடியவர் யார்? அப்பர். பூவில் தோன்றுவது முதல் உதிர்வது வரை எத்தனை நிலைகள் உள்ளது? 7. கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? கார் 40. நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்தவடு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? பதிற்று 10. திரவப் பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து கூறியவர் யார்? ஔவையார். தமிழ்மொழியின் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5. காற்று வெளிப்படும்போது பிறக்கும் எழுத்துக்கள்? உயிரெழுத்து. உயிரெழுத்து எத்தனை வகைப்படும்? 12. மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 18. உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2. உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 216. கபிலர் என்பது எத்தனை மாத்திரை? 3½ மாத்திரை. நிலவின் குளிர்ச்சியையும் கதிரவனின் வெம்மையையும் மழையின் பயனையும் போற்றும் நூல் எது? சிலப்பதிகாரம். இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர்? சேர மரபு. வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்தவர் யார்? பாரதியார். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார்? பாரதியார். கவிதை வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர் யார்? பாரதியார். தென்திசை குமரியாடி வடதிசை ஏகுவீர் எனும் அடிகள் எதனை குறிப்பிடுகிறது? பறவைகள் வலசை வந்த செய்தி. நாராய் நாராய் செங்கால் நாராய் எனும் பாடலை எழுதியவர் யார்? சத்திமுத்த புலவர். உலக சிட்டுக்குருவிகள் நாள் எப்பொழுது? மார்ச் 20. சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? 10. எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2. தனக்கு முன் ஒரு குறிலையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது? ஆயுத எழுத்து. ஒருவருக்கு மிக சிறந்த அணி எது? பணிவும் இன்சொல்லும். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார்? நெல்லை சு. முத்து. சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்து எது? ஆயுத எழுத்து. நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே என்ற பாடல் அடிகளை பாடியவர் யார்? பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? மாணிக்கம். தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி என்ற பாடலடிகளை பாடியவர் யார்? வாணிதாசன். யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என பாடியவர் யார்? பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினாம் எங்கள் தாய் என்ற பாடல் அடிகளை பாடியவர் யார்? பாரதியார். தமிழெழுத்துக்கள் பெரும்பாலும் எப்படி உள்ளது? வலஞ்சுழி எழுத்துக்கள். ஆழ அமுக்கி முகக்கினும்
ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி என்ற பாடல் அடிகளை பாடியவர் யார்? ஔவையார். தினையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? திருவள்ளுவ மாலை. குறில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 5. நெடில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 7. மாத்திரை என்பது எதை குறிக்கும்? கால அளவு. மெய்யெழுத்துக்களை ஒலிக்க எதன் பங்கு இன்றியமையாதது? உடல் இயக்கத்தின் பங்கு. ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு. அரை மாத்திரை. மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு. அரை மாத்திரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.